ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லால் தேவனை பூமியில் அறியேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறியேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என் ஆருயிரே. இயேசுவே என் ஆருயிரே.
உமா சௌமியா ஒன்றா பாருங்க. சரிங்க. ஹல்லேலூயா, praise the Lord. வேதாந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நமக்கு பெற்ற தாயாக தகப்பனாக இவற்றுமாக நம்மை நடத்தி அந்த கிருபைகளுமாக இந்த உலகத்திலே வானம் பூமி மாறினாலும் உடைய வாக்குகள் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வார்த்தைகளிலேயே நம்மை போஷித்து நம்மை வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம் நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ரீகபரப சுந்தரப ரீனமகபரப. அப்பா, நாங்கள் நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள், எங்கள் ஸ்தோத்திரங்கள், எங்கள் பாடல்கள், கர்த்தாவே, எங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாம் சன்னிதானத்திலே வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் எல்லாமே கொண்டு கலப்பதாக கரங்களை நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நன்றி, 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 நன்றி. எங்கள் ஆவி, எங்கள் உண்மை இதை கருத்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு செய்வோம். ஆவினால் நிரப்புங்கப்பா, உண்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, praise the Lord. 341 பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே
அறிக்கை பண்ணணும். ஹalleluya. அதிலும் நம்முடைய எல்லா தேசங்களிலும் நடந்து கொண்டு வருவது என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவருடைய நாமத்தை அவ்வளவாய் உயர்த்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய நாமத்துக்கு உங்களாக முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அவை அறிக்கை செய்யும். எல்லாம் சொல்லுவோமா? முழங்கால்கள் யாவும் முடங்கும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முழங்கால்களும் இயேசுக்கு முன்பதாக முடங்கும், நாவுகள் யாவும் அவரை கர்த்தரென்று அறிக்கை செய்யும். ஹalleluya. கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவர் ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் பிதாவாகிய தேவனை யாரும் கண்டதில்லை. ஹalleluya. ஒளியாய் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிற தேவன் நமக்கு அந்த ஒளியை தந்து நம்மை பிரகாசிக்க வைத்திருக்கிறார். ஹalleluya. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஹalleluya. அதையே சொல்றீங்களா? ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன். ஹalleluya. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவினார். ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்த தேவன் மட்டுமல்ல, சத்திய தேவன். ஹalleluya. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். பொய்யுரையாத தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனமாற மனுஷனும் அல்ல. ஹalleluya. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார்கள். ஆனால் அந்த நிச்சயமாகவே அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்ய வல்லவர். ஸோ நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தி நாம் அவரை தொட வந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தேவன் நித்திய தேவன், நீதி நிறைந்த தேவன், நமக்கு அடைக்கலமானவர், அன்பு நிறைந்தவர், நல்லவர், வல்லவர். ஹalleluya. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. இடத்தில் நாளை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவரை பார்க்கும்படியாக, ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை நல்ல நாமத்தை உயர்த்தும்படியாக தான் நம்ம இந்த பசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கோம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த அன்பு தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 நன்மை செய்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை பாதுகாத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம்மை உடுத்திவித்து அழகு பார்த்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அரிபவரவ சந்தரவா. நமக்கு உண்ண உணவும் ஆகாரத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த தெய்வத்தை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 praise the Lord. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திர சத்தம் தேவனை சந்தோஷப்படுத்துகிற நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. 1037வது பாடலை பாடும். கர்த்தாவே என் பலமே உண்மையில் அன்பு கூறுகிறேன். ஹalleluya. ஹalleluya. உலகத்தில் நாம் அந்த ஆண்டவரிலே அன்பு கூறலாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், ஹalleluya, சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அறிவு விசுவாசிகளாகி நமக்கு வேண்டும். என்ன அறிவு? தேவன் எனக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாய் செய்வார். ஹalleluya. தீமை நன்மையாய் மாற்றுவார். ஹalleluya. அவருடைய பலன். ஹalleluya. பலவீனம் வந்திருக்கீங்களா? பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வேலை சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? சோர்வினாவே நீக்குவதாக. ஹalleluya. உற்சாகத்தினாவே நீங்கள் எடுத்து கடலை கட்டி கட்டளை பாடுங்க. ஹalleluya. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூறுகிறேன். துரிதமே கேடமே ரட்சணைக்கும் உம்மாடைகளுமே. துரிதமே கேடமே ரட்சணைக்கும்
மரணத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் பிறந்த போது பார்க்கும். துருக்கி சீரியாவில் நினைச்சு பார்த்துருக்காங்களா? ஒரே நாள் பூமி அடிச்சு எத்தனை ஆயிரங்கள் இன்றைக்கு இல்லாமல் போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மரணத்தின் கட்டுகள் வந்து சூழ்ந்தது, துர்ச்சன பிரவாகங்கள் புரண்டது. இந்த பக்தன் பாடுகிறார், செய்திருக்காங்க தாவீது வாழ்க்கையில் அவைகள் வந்தன. மரணத்தின் கட்டுகள், துர்ச்சன பிரவாகங்கள் புரண்டது. ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது குரல் எழுப்பினான். நாமும் கூட எத்தனையோ நேரங்களில் நம்முடைய நெருக்கங்களின் மத்தியிலே குரல் எழுப்பும் போது உருக்கமாய் வந்து உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டில் உண்மையை ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் சாத்தானுடைய சேனைக்குள் பாய்ந்து ஊடுருவி அவருடைய கிரிகளெல்லாம் அழிக்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டிடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலங்களிலும் செய்தது. வாழ்க்கையில் ஜெயச்சீரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஜெயக்குழுவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சொல்லியிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவங்களாக இருந்தாலும், பெரிய பாவங்களாக இருந்தாலும், விட முடியாத சிச்சுவேஷன் இருந்தாலும், சூழ்நிலைகள் எதிர்ப்பாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. ஏனென்றால் இயேசு ஜெயித்தார், நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தார், ஜெயம் கொண்டார். அப்படின்னா நமக்கும் எல்லா சூழ்நிலையும் ஜெயம் உண்டு. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலத்தினால் உங்களை கட்டுவாராக. கடுமையாக வந்திருப்பீங்களா? சூழ்ந்து போய் வந்திருப்பீங்களா? கவலையோடு வந்திருப்பீங்களா? அந்த காலையில் சொல்ற மகளே, மகனே, நாங்கள் பலத்தினால் இதை கட்டி கால்களை மான்களின் கால்களில் போலாம். நீங்கள் மான்கால் கவனிச்சிருக்கீங்களா? மான் ஓடும்போது கவனிச்சிருக்கீங்களா? மான்கால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஒரு புலியோ சிங்கமோ திறந்தது போலாம், ஃபர்ஸ்ட் ஓடும். அவ்வளோ வேகம் அந்த கால்களில் இருந்து பலன் அந்த மான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கால்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் தான் கலவி, கால் தான் வலி, சிஸ்டர் கால் தான் வலிக்கு, பின்னா வலிக்கு, காலில் பலனே இல்லைன்னு எங்கள் காலையில் நான் சொல்கிறேன். இந்த வசனத்தை நான் அடிக்கடியாக சொல்லுவேன். என் கால்களை மான்களின் கால்களை போல நிறைய ஸ்தலங்களே என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி நான் இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். நீங்களும் சொல்லுங்கள், நம்முடைய கால்களை கத்த என்ன காலம் மாற்றுவாரா? மான்களின் கால்களை போல ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஹல்லேலூயா. மான்களின் கால் ஓடும். ஹல்லேலூயா. இந்த கால்களில் அதுக்கு பலன் உண்டு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பலனும், கர்த்தருக்காய் ஓட வேண்டிய ஓட்டமும் இன்னும் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. இது என்ன சொன்னார்? போதும் ஆண்டவரே, இது எடுத்துக்கொள்ளும் சொன்னார். தூதனது தட்டி எழுப்பி நீ போய் தூரம் அதிகமாக இருக்கு சொல்லி தூதரின் அப்பத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தி ஓட வைத்தார். ஹல்லேலூயா. அந்த கால வேளையிலே கர்த்தர்களை ஓட செய்வார். ஹல்லேலூயா. அவர்களை ஓட செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் பசுத்தாவிகளை நிரம்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசுத்தாவினாலே உண்டாக சந்தோஷம் உங்களுடைய உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரே அசைவாடும், ஆவியானவரே அசைவாடும், ஆவியானவரே நடுவில் அசைவாடும், அசைவாடும் ஆவியானவரே. அசைவாடும், எங்கள் சிந்தையில் அசைவாடும், எங்களோடு பேசும். ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாருடைய பாஷைகளை பேசி, எல்லாருடைய பாஷைகளை பேசி ஆவியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவர் பாய்ந்து வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்ற அபிஷேகம் அவர் ஹரபரப ஷபரபதி நமக்கபரபா
ஒன்று இருப்பேன், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. மூல பாஷையில் இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அதை பலனற்ற சீஷர்கள் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு கதவை பூட்டிக் கொண்டிருந்த சீஷர்கள் மீது ஆவியால் ஊற்றப்பட்ட போது தைரியமாய் என்று ஆண்டவரை பிரசங்கித்தார். காலை வேளையிலே பரிசுத்த ஆவியாக வரும்போது உங்களுக்குரிய ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுவதனால் மட்டுமல்ல, அந்நிய பாஷை ஒரு அடையாளம். ஆவியான வரும்போது ஆவியான சத்திய வசனம் உங்களுக்குள் விதைக்கப்படும் போது ஒரு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. காலை வேளையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது ஒரு பலனை பெற்று இன்னும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ உங்களுக்கு உதவி செய்வாராம். இரண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர்களிலே 11ஆம் வசனம் நினைக்கிறேன், 36 நினைக்கிறேன். அதாவது சபைகள் பரிசுத்தாவியினாலே வளர்ந்து பெருகிற்று. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து தேவனுக்கு பயப்பட பயத்தோடும் ஆறுதலோடும் அது வளர்ந்து பரிசுத்தாவியான தேர்தலோடும் வளர்ந்து பெருகிற்று என்று வாசிக்கும். இப்போ சபையில் என்ன இருக்குன்னு சொன்னால் சமாதானம். சபைக்கு வரும்போது ஆண்டவர் கொடுக்கிறதான முதல் காரியங்கள் தெரியுமா? பீஸ்ஃபுல், சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் வாரத்தோடு சபைகளுடைய நோக்கம் உங்களுடைய பக்தி விருத்தி அடையும். போன வாரங்கள் போலவே இந்த வாரம் இருக்கிற அனுபவம் அல்ல. போன வாரத்தை காட்டி இந்த வாரம் நம்முடைய பக்தி ஆண்டவர் மேலே இன்னும் அதிகரிக்கும். பக்தி விருத்தி அடையதான் நாம் சபைக்கு வருவோம். மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இன்னும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், தேவனுக்கு பயப்படுற பயம் என்று சொன்னால் நம்ம வேலை செய்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சின்ன கான்செப்ட் போகும். எது செஞ்சாலும், எங்கே இருந்தாலும், எந்த இருட்டாயில் இருந்தாலும், வெளியில் இருந்தாலும், பாதாளத்தில் இருந்தாலும், எங்கே போனாலும் சரி இன்னொருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பயம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பாவம் செய்ய அனுப்பிச்சுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆறுதல். பரிசுத்தாவியாலே ஆறுதல். சபைக்கு எதுக்கு வரும்னு சொன்னால், வீட்டில் என்னெல்லாம் நீங்கள் செடித்தாலும், என்னெல்லாம் ஒருத்தர் பேசிக்கொண்டாலும் ஆறுதல் அங்கே கிடைக்காது. தேற்றுவாங்க. ஆனாலும் ஆண்டுடைய வசனம் என்கின்ற ஆறுதல் ஆறுதலுக்கு வரும்போது அந்த சபையானது வளர்ச்சி பெறும். அந்த சபை எதற்குன்னு சொன்னால் 4 காரியங்களை அந்த நாட்களிலும் செய்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் செய்யும். சபையில் எதுவும் கூட்டம் கொள்வதல்ல, எதுவும் பாட்டு பாடுவதல்ல, எதுவும் ஆட்டம் ஆடுவதல்ல. சபைக்கு நாம் எதற்காக வருகிறோம் என்று சொன்னால் நாம் பெருகும்படியாக. அந்த சபை எப்படி பெருகும் இந்த நாட்கள் என்று சொன்னால், முதலாவது அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையை அப்படிப்பட்ட சபையாக நான் மாற்ற வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன்? சமாதானம். இரண்டாவதாக பக்தி விருத்தி. மூன்றாவதாக தேவனுக்கு பயப்பட பயம். நான்காவதாக பரிசுத்தாவியான தேடுதல். ஹல்லேலூயா. நான்கும் நம்ம சபையிலே பாஸ்டர் மூலமாகவோ, என் மூலமாகவோ, சாட்சி மூலமாகவோ, பாடல் மூலமாகவோ அது நமக்குள்ளே பெருகி நம்மளமா அநேகருக்கு பெருகும்படியாக தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 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 மூன்றாவது காரியம் என்ன பேசுறதுன்னா, அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் முதல்ல சொல்ற டைமில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டின் சம்பவம். கொர்நேலி வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், தன் வீட்டாளர் அனைவரோடு ஜெபம் பண்ணினான், அதிகமான தான தர்மங்களை செய்தான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் கொர்நேலி வாழ்க்கையிலே ஒரு ஒரு குறைகள் இருந்தது. அது என்ன குறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்னாடி வாசிப்பேன்னு சொன்னால், அவன் பரிசுத்தாவி பெறவில்லை, ஞானஸ்நானம் பெறவில்லை. கொர்நேலி மற்ற எல்லாம் இருந்துச்சு, அவன் அபிஷேகம் பெறவில்லை, ஞானஸ்நானம் பெறவில்லை. அதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறாரு? இவ்வளோ பக்தியாக இருக்கிறானே, இவ்வளோ தான தர்மம் செய்கிறாங்க, என்ன செய்யணும்? நம்முடைய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்து சொல்லி அந்த தூதனை அனுப்புகிறான். அதே போல் பேருக்கு பயங்கர பசி. இந்த பசி இருக்கும்போது கொஞ்சம் உணவு சமைக்க லேட்டாக அவர் வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் போது அங்கே தரிசனம் புறச்சாமியாருக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் எழுதப்படுவது படகுலையே அந்த அடித்து குசி என்று சொல்லக்கூடிய அந்த தரிசனத்தை காண்கிறார். அதை வந்து கூப்பிடுறாரு. அந்த பொருள் எடுத்து போகும்போது
கொங்கலி தான் மட்டும் இல்லை, தன் எல்லா வீட்டார் அனைவரோடும் கூட, தன் எல்லா ரிலேஷன்ஷிப்போடு கூட, ஃப்ரெண்ட்ஸோடு கூட பேதுருக்காய் காத்துட்ருக்காங்க. தரிசனத்தை சொல்கிறாங்க. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இனி உள்ள காலங்களிலே அப்படிதான் நம்முடைய சபை மாறும். இந்த ஜெபங்கள் அப்படிதான் இருக்க வேண்டும். வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் யார்கிட்ட பேசும்போது அவங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடந்த உண்மையா பொய்யா? உண்மை தானே? இதே நம்ம வாழ்க்கை நடக்கூடாது. நம்ம விசுவாசிப்போம், நாம் நடத்தி கிரியை செய்வோம். ஹல்லேலூயா. காலை வேளையிலே அந்த அபிஷேகம் நமக்குள்ள அதே அபிஷேகம் தானே இருக்கிறது. ஹல்லேலூயா. வேறு டிஃபரெண்ட் அபிஷேகம் இல்லையே. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பேதுரு பிரசங்கித்த போது நீங்க எங்கெல்லாம் ஆண்டு வார்த்தை சொல்றீங்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்டிசம் எடுத்தது ரொம்ப 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 குறைவாக போயிடுது. இந்த வருஷத்தை நீங்கள் திரும்பி பாருங்க, நம்ம சபையில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்க? எத்தனை பேருக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்துருக்கீங்க? இப்போ என்ன நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தால் மலர்த்து கற்போம். சபைக்கு உயிர் இருக்குதுன்னு சொன்னால் என்ன சாட்சி தெரியுமா? சபை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டு வர வேண்டும் சபைக்குள்ளே. அந்த சபை அந்த செய்யலன்னு சொன்னால் அந்த சபைக்கு பேர் செத்த சபை. ஹல்லேலூயா. அதான் உண்மை, அதான் உண்மை. என் உள்ளது துக்கம். நான் அழுதுட்டு கற்றுக்கு தெரியும். நான் அழுது கொண்டிருக்கேன். அந்த எங்கள் சபையை இந்த நிலைமையை மாற்றுங்க. செத்த சபையாக எங்கள் சபை எடுத்துட்டு இருப்போம். ஒவ்வொருவரும் கத்திற்கு கனி கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற பாடங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் சமைக்க செபிக்கிறோம். அது 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. ஆனாலும் ரொம்ப செபிக்கிறோம். வெள்ளிக்கிழமையில செபிக்கிறோம். அப்படின்னா நான் சபையில் அப்படிப்பட்ட கிரிகளை செய்யணும். அந்த பேர் பிரசங்கித்த போது ஆவியானவர் ஊற்றப்பட்ட எல்லாரும் அந்த வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. இனி ஒரு நாட்கள் அந்த சபை கத்தர் அப்படிதான் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுத்தா நிறைவேற்ற மாட்டாரா? என்னோட நாங்கள் பேசுறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் மட்டும் வச்சு நின்று போச்சுதான். உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது யாருனாலும் 5 பேருக்குள்ள அந்த கிரியை செய்யாதா? ஹல்லேலூயா. சொல்வதற்குள்ள கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் சொன்ன. ஒன்று, பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள். 2வது, தன்னுடைய சபையானது 4 காரியம் செய்யணும். சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயன்படுற பயத்தோடு பரிசுத்தான தேர்தலோடு பெருக வேண்டும். 3வது, ஒரு வீட்டில் அந்த அபிஷேகம். நம்ம மாஸ்டர் பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் எங்கெல்லாம் விமர்சை செய்தாலும் சரி, அங்கெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட்டு திரளான ஜனங்கள் மனதிரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஒரே ஒரு யோவான் ஸ்நானகர் மனதிரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு தான் சொன்னார். ஒன்றுமே சொல்லலை. திரளான கூட்டத்தார் மனதிரும்பி நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றோம். உண்மைதானே? அந்த நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாட்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்மை உபயோகப்படுத்த வராங்க. ஹல்லேலூயா. மற்றும் இந்த உலகத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே போனால் நான் என்னோட பிரதேசம் சொல்லலாம். வீட்டுக்குள்ளே போனால் பாடுதான், 24 பாடுதான், பிரச்சனைகள் தான், கண்ணீர் தான். அது உங்களை நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் பாடுகள் சந்திப்பீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் தூசி. அதை காட்டு தேவ நோக்கத்துக்காக அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மளோட நீங்கிடும். ஹல்லேலூயா. அந்த நம்ம பிரச்சனைகள் பேர் வச்சு என்ன பேர் தெரியுமா? அதிசீக்கிரத்தில் நீங்கும். சொல்லுங்க, என்ன உபத்திரமா? லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. அது என்ன கொண்டு வருமா? அதிக கனமகிமையை கொண்டு வருமா? உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவல் தான் கனமகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சொன்னதுனால உபத்திரத்தை பார்த்துட்டு நின்றாதீங்க. பிரச்சனையை பார்த்துட்டு கலங்கிடாதீங்க. ஓட வேண்டிய ஓட்டம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பெரிய அபிஷேகம். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அத்தனை தாங்களே பரிசுத்த ஆவியான எங்களுடைய பலமாய் ஊற்றப்படும்படியாக எங்களை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தரவா நிதரவா பவரவா சரவா அவியா ஹரவா லதினமா கபரவா. ஹல்லேலூயா. சிவபலபதி நமதியாலபதி நமக்கபரவா. எல்லாரும் பரிசுத்தாவியானவரோடு இசைந்து நிற்கிறீர்கள். பரிசுத்தாவியானோடு இசையுங்கள். ஹல்லேலூயா.
Hallelujah, 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 hallelujah. இதுவரை வாழ்ந்த எல்லாரும் அபிஷேக நதியிலே ஓடி பிழைக்க வேண்டும். எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் விட்டுக் கொடுக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் தாகமாய் இருக்கும் போது அந்த ஆவியானவர் உங்களிலே ஊற்றப்படுவார். ஹalleluya. அந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வரும்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் வரும்போது என்ன வார்த்தை சொல்லுங்க? ஆவியானவர் என்மேல் வரும்போது நான் அவரை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்தாவியானவர் என்மேல் இப்போதே வருவாராக. நான் அவரை பெற்றுக்கொள்கிறேன். ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்தாவியானவரை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்தாவியானவர் ஒரு ஆத்மாவான நபர். அவர்களுக்கு நம்மோடு இருப்பார்கள், நம்மோடு பேசுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்ம உதவி செய்கிறவர். ஹalleluya. பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah.
Hallelujah, 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 hallelujah. இந்த ஆலயம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். இந்த ஆலயம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும். அனுப்பிய தாரும் பரிசுத்த
சாட்சிகளாய் நிறுத்துவார். ஹalleluya. கர்மத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் வீரர் சகோதரமா பக்கத்தில் ஒருவர் சகோதரமா பக்கத்தில் ஒருவர் செடி. ஆவியில நடப்படாம செபிங்கம்மா. யார்